பிக் பாஸ் வெள்ள வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்பன் கப்பி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. பிரபலம் அது என்ன வித்தியாசமான பிரபலம்? எனக்கும் பார்க்க ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு மூமெண்ட் இருக்கா? அது என்ன பண்ணிக்காம ஃபர்ஸ்ட் மூமெண்ட் டக்கு டக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காட் கிஃப்ட்மா உங்களுக்கு எல்லாம். நான் ஹவுஸ்குள்ள என்டர் ஆகுறேன், எல்லாரும் யாரையாரையா கட்டி பிடிக்கிறாங்க, எனக்கு ஆளே இல்ல. எச்சக்கல புறம்போக்கு எச்சக்கல நல்லா இருடா, உன்னை நைட்டோட நைட்டா வச்சு ஆள வச்சு காலி பண்ற இருக்காக வந்தேன். ஒரு குடும்பத்துல ஒரு ஐக்கியமாகறதுக்காக எனக்கான குடும்பத்தை பாக்குறதுக்காக வந்து முண்டக முண்டக திட்டுவேன். கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிரும். அதை செய்து காட்ட போகிறீர்கள். நான் ஒரு உதாரணமா திகழ்வேன் நம்புறேன். நான் ஷேர் பண்ண விரும்பலையே. பிக் பாஸ் ஏன் செக்ஸ்க்கு பிட் போட்டுருக்காரு? சரி இருங்க. ஷேர் பண்ண விரும்பலையே. பிக் பாஸ் ஏன் செக்ஸ்க்கு பிட் போட்டுருக்காரு? கொண்டாந்து பெட்ல போடுறேன். அந்த கட்டில நான் இடம் போட்டு வச்சிருந்தா. இடம் போட்டு வச்சிருக்கியா? ஏன்டா அது என்ன பெட்ரூமா இல்ல மொஃபசல் பஸ்ஸாடா? ஜன்னல் வெளியே துண்டை போட்டு வைக்கிறதுக்கு பிளடி இடியட். என்ன பஸ்ஸோ ட்ரெயினோ துண்டு போட்டதுதான் இடம் பிடிச்சதுதான். அந்த கட்டில எங்களுக்கு ஒரு பனானா ஒரு வேற எதுவுமே நான் கேட்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அறிவு மயிறு இருக்காடா உங்களுக்கு? டேய் அறிவு இருக்காடா? சோறு தானடா திங்கிறீங்க? ஏண்டா அறிவு கட்ட முண்டங்களா, திட்டுறேன்னு நினைக்காதீங்களா பேர பசங்களா. நான் திட்டுறதே விட்டுறேன்டா, அறிவுட்டா திட்டுறதே விட்டுறேன். நான் இனிமே திட்டவே மாட்டேன்டா, திட்டவே மாட்டேன்டா. இருக்கும் பாருங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கிற போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி.